நிக்கிதா, டெல்லியில் தற்போது பிரதமர் வெளிநாடு சுற்றுப்பயணம் செய்துவிட்டு வந்த பிறகு பரபரப்பாக பல கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அனைத்து துறை அமைச்சர்களுடனும் அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள் என அனைத்து ஒட்டுமொத்த அமைச்சரவையும் சேர்ந்த ஒரு கூட்டத்திலே பிரதமர் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் மராத்தான் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அவசரமாகவும் மராத்தான் கூட்டமாக நடைபெற்ற இந்த கூட்டத்திலே பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 11 மாதங்களுக்கு பிறகு தற்போதுதான் இவ்வளவு பெரிய அமைச்சரவை கூட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. அதிலே பிரதமர் பல முக்கிய விடயங்களை கூறியிருக்கிறார். குறிப்பாக பழையவற்றை பேசிக்கொண்டு பழைய பெருமையை பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது, இனி எதிர்காலத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை மனதில் கொண்டு அமைச்சர்கள் அனைவரும் உடனுக்குடன் செயல்பட வேண்டும் என்ற வகையிலே கூறியிருக்கிறார். எனவே அந்த வகையில் செயல்பட வேண்டும் என பல உத்தரவுகளை பிறப்பித்த பிரதமர் தற்போது அரசு ஒரு நெருக்கடியான காலகட்டத்தை நோக்கி கொண்டிருக்கிறது. மேற்காசிய சூழல் காரணமாக பொருளாதார நெருக்கடி, எரிபொருள் நெருக்கடி என பல நெருக்கடிகள் நமக்கு இருக்கின்றன. அதை தொடர்பான பல புதிய உத்தரவுகளை பிறப்பிக்க போகிறோம். அதற்கேற்ற வகையில் நாம் அனைவரும் தயாராக இருக்க வேண்டும். ஒவ்வொரு அமைச்சகமும் அதற்கேற்ப செயல்பட வேண்டும் என்ற வகையிலே ஒரு அறிவுறுத்தலை கொடுத்ததாக தகவல் வெளியே வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அமைச்சரவையிலே அதிரடியாக மாற்றம் செய்ய போகிறார்கள். ஜூன் முதல் வாரத்தில், அதாவது முதல் 2 வாரங்களுக்குள்ளாகவே அமைச்சரவையில் அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட இருக்கிறது. பல புதிய அமைச்சர்கள் உள்ளே வரப்போகிறார்கள். சில மூத்த அமைச்சர்கள் கட்சி பணிகளுக்கு அனுப்பப்பட இருக்கிறார்கள் என்ற தகவல், உறுதியான தகவல் நமக்கு பாஜக மேலிடத்திலிருந்து கிடைத்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு என்று ஒரு ஜாக்பாட் வரப்போகுது. தமிழ்நாட்டில் தற்போது ஒரே ஒரு தமிழ்நாட்டிலிருந்து சென்ற அமைச்சர் என்றால் எல் முருகன் மட்டும்தான் இருக்கிறார். நிர்மலா சீதாராமன் தமிழர் என்றாலும், ஜெய்சங்கர் தமிழன் என்றாலும், தமிழ்நாட்டிலிருந்து சென்றவென்றால் எல் முருகன் மட்டும்தான் தற்போதைக்கு இருக்கிறார். அந்த வகையில் தமிழ்நாட்டுக்கு மேலும் ஒரு அமைச்சர் கொடுக்கலாம் என்ற வகையிலே ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதாம். அந்த அமைச்சர் யார் என்றால் பாஜக முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலைக்கு வாய்ப்பு இருக்கிறத கூறப்படுகிறது. அண்ணாமலை அப்படி இல்லாவிட்டால் அன்புமணி, பாமக தலைவர் அன்புமணிக்கு கொடுக்கலாம் என்ற வகையிலும் ஒரு பேச்சு நடைபெற்றிருக்கிறதாம். பிரதமர் முக்கியமான அமைச்சருடன் பேசியிருக்கிறார். தமிழகத்திற்கு ஒரு அமைச்சர் கொடுக்க வேண்டும். அது என்ன அமைச்சர், அது அண்ணாமலையா அன்புமணியா என்பதை முடிவு செய்வோம் என்ற வகையிலே அடுத்த வாரத்திற்குள் முடிவு செய்யப்படும். ஒருவேளை அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கப்படவில்லை என்றால் பாஜக மாநில தலைவராக கூட அண்ணாமலைக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என கூறப்படுகிறது. அன்புமணிக்கும் அந்த வாய்ப்பு இருக்கிறது என்றால் அன்புமணியும் தன்னுடைய அமைச்சர் பதவி கிடைக்கலாம் என்பதற்காகத்தான் இன்னும் அந்த கூட்டணி இருக்கிறார் என்பது போலவும் ஒரு தகவல்கள் பேசப்படுகிறது. இல்லை என்றால் தாவேகாவிற்கு கூட அன்புமணி தன்னுடைய 4 எம்எல்ஏக்கள் மூலமாக ஆதரவை தெரிவித்திருக்கலாம். ஆனால் தற்போதைக்கு அவர்கள் ஆதரவு தெரிவிக்காமல் இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக கூறப்படுகிறது. ஆனால் தற்போதைக்கு அமைச்சர் பதவி அன்புமணிக்கா அண்ணாமலைக்கா என்பதிலே மிக முக்கியமான கேள்வி. ஆனால் நிச்சயமாக ஒரு அமைச்சர் பதவி தமிழகத்திற்கு கொடுக்க வரப்போகிறது என்பது மட்டும் உறுதியான தகவலாக பாஜக மேலிட வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டுமல்ல, முதலமைச்சர் விஜய் அடுத்த வாரத்திலே பிரதமரை சந்திப்பதற்காக டெல்லி செல்கிறார். பிரதமர், உள்துறை அமைச்சர் மற்றும் பல காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் எல்லாம் சந்திக்க இருக்கிறார். ஆனால் பிரதமரை சந்திக்கும் போது விஜயுடன் பேச வேண்டியது என்ன, விஜயின் கோரிக்கைகள் என்னென்ன வைப்பார், அதற்கு என்னென்ன பதில் கொடுக்க வேண்டும், விஜயிடம் என்ன கேட்டு வாங்க வேண்டும் போன்ற பல விடயங்கள் குறித்தும் அப்போது ஆலோசிக்கப்பட்டதாம். என்றால் விஜயும் பிரதமரும் சந்திப்பது என்பது பெரிய அளவிலே பேசப்படும், நாடு முழுவதும் எதிர்பார்ப்பை உண்டாக்கி இருக்கிறது விஜயின் டெல்லி பயணம். எனவே பிரதமரை சந்திக்கும் போது மிகப்பெரிய செய்தியாக அது மாறும் என்பதால் அதற்கேற்ப விஜயிடம் தன்னுடைய அப்ரோச் இருக்க வேண்டும் என்ற வகையிலே பிரதமரே பல விடயங்கள் குறித்து பேசியதாகவும் கூறப்படுகிறது. எனவே விஜயை சந்திப்பதற்கும் தற்போது தயாரிப்புகள் அங்கு நடைபெற்று வருகின்றன என்ற வகையிலும் நமக்கு தகவல் கிடைத்தது. ஆனால் அடுத்த வாரம் முதல் தரமான பல சம்பவங்கள் டெல்லியில் இருந்து நாடு முழுவதும் பல உத்தரவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் தற்போது நமக்கு கிடைத்த உறுதியான தகவல். நிக்கிதா, விவரங்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.